ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி லவ் ஃபெயிலியர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் எத்தனை லேயர் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த லேயர்லாம் எங்கே ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் தான் ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோக்கு ஆடியோ இருக்கும், மியூட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த வீடியோவை டச் பண்ணி இந்த ஸ்பீக்கர் ஐக்கானை டச் பண்ணி மியூட் கொடுத்துருங்க. மியூட் பண்ணிவிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சல ஒரு ஸ்டோன் பிஎன்ஜி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதை கிராப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், இங்கே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மாஸ்க்கை எனேபிள் பண்ணிவிட்டு ஃபெதரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே 2 விரலில் பிடிச்சி இப்படி நல்லா ட்ராக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இப்படி அந்த ஸ்டோன் பிஎன்ஜி டச் பண்ணி இப்படி கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா அந்த ஸ்டோன் பிஎன்ஜி டச் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள், வரும். பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சல ராந்தல், அதான் விளக்கும்பாங்க, அது ஒரு பிஎன்ஜி கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு அதையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிஎன்ஜியை கொஞ்சமாக சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து லைட் எரியற மாதிரி ஒரு லைட்டு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான், இதை கிராப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், இங்கே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த உங்கள் கையை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க, அந்த ஒயிட் போகிற மாதிரி. அதுக்கப்புறமா மாஸ்க்கை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஷேப்புன்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மறுபடியும் அந்த பிஎன்ஜி டச் பண்ணுங்கள். இங்கே கிராப்பிங்னு வந்துட்டு ஃபெதரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பிஎன்ஜி டச் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு லைட்டாக சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி இந்த ராந்தலுக்குள்ளே லைட் எரியற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த லைட்டு பிஎன்ஜியை டச் பண்ணுங்கள். இதில் ஓவரால் அனிமேஷனில் பல்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு வாட்டி. லைட் எரியற மாதிரியே இருக்கும். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சல ஃபயர் எஃபெக்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ தான். அந்த வீடியோ டச் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நான் இப்போ வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு மரம் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான், இதை டச் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணி வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு பாய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த பிஎன்ஜி தான். வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதையும் ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டோன் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பிஎன்ஜி வைக்கிறேன், பீரு வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி. இது வேணா வச்சுக்கோங்க, இல்லை வேணான்னா நோ ப்ராப்ளம். வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க.
வச்சுட்டு மேலே ட்ராக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் பிஎன்ஜி இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பிரிண்ட் டு ஃபாண்ட் கொடுத்துருங்க. பிரிண்ட் டு ஃபாண்ட் கொடுத்துட்டு அந்த பீரு பக்கெட்டை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்படி தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சொல்ல இன்னொரு பிஎன்ஜி மரம் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான். இதை வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி. ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்ஜஸ்டாக வர மாதிரி நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு வீடியோ ஒரு ஸ்டார்டிங்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த கீ இருக்குது பாருங்கள், இது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு எண்டில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துடலாம். ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு தமிழ் ரிலிக்ஸ் சாங் ஒன்று கொடுத்துருப்பேன் மூன் படத்துலேருந்து. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மாஸ்க் எனேபிள் பண்ணிவிட்டு ஷேப்பில் வந்து இந்த ஷேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபெதரை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபெதர்னு இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு பெருசு பண்ணணுமோ அந்த சைஸுக்கு பெருசாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக வந்துருச்சு. மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தால் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் HUEYன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ இல்லை ரைட்டு டு லெஃப்ட்டு டச் பண்ணிங்கன்னா வரும். நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு கிராஸ் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதுதான். இதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இதுக்கு வந்து கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ஒரு வாட்டி வீடியோ எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் ஆறாமல் இருக்க மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். அதில் வந்து ஃப்ரேம் ரேட் 24 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து 1080p அதை வச்சுக்கோங்க. இங்கே சேவ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.